யாருக்கும் கோபத்தை உண்டு பண்ணக்கூடாது. பகலில் பெண்ணுடன் சேரக்கூடாது. கன்னிகை, தாசி, தெரியாதவள், கர்ப்பிணி, அங்கம் குறைந்தவள், வயதானவள், விதவை, நோய் உள்ளவள், தன் குலத்தில் பிறந்தவள், அபஸ்மார நோய் உள்ளவள், தகாதவள் முதலிய ஸ்திரீகளுடன் சேரக்கூடாது. அரச குலத்தை சார்ந்தவள், வைத்தியர் மனைவி, சரணமடைந்தவள், சம்பந்தி, பிராமணி, மலடு, நண்பனது மனைவி முதலியவர்களுடன் சேரக்கூடாது. காரி துப்பினாலும் தும்மினாலும் ஆச்சமனம் செய்ய வேண்டும். வயதானவர், கதியில்லாதவர், களைத்தவர், சிநேகிதர், கிளி, குருவி, புறா, வௌவால் முதலியவைகளுக்கு வீட்டில் இடம் கொடுக்க வேண்டும். சந்தியா காலத்தில் சாப்பிடக்கூடாது. இரவில் சிராத்தம், அலங்காரம், சாமான் விற்பது வாங்குவது கூடாது. தேவ பித்ரு காலத்திலும் தனது ஜென்ம நட்சத்திரத்திலும் தலைக்கு குளித்து நீராட வேண்டும். சந்தியா காலத்தில் இறந்தவர்களின் கர்மாவை செய்தல் கூடாது. மனைவி விரும்பினாலும் சந்தியா காலத்தில் சேரக்கூடாது. பகலில் தூங்குதல் கூடாது. இரவில் தனியாக